நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்க முடியுமா? அப்படின்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பிரபுதேவா தான் இருக்கணும். நல்லா காமெடி செய்வார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்க முடியும்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வடிவேல் இருக்கணும் இல்லையா? என்ன நீங்கள் இந்த மண்ணுக்கு செய்த சேவை என்ன? இந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகள் என்ன? இனிமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிமேல் பண்ணணும். நீங்க பண்ணிட்டு வாங்க. நீங்க வெளியில இப்பதான் வந்தீங்க. நீங்க வந்த உடனே 41 பேர் உயிர் போயிடுச்சு. ஒரு துயரம் நடந்திருக்கு. அதுல கூட நின்னீங்களா? ஓடிட்டீங்க. நீங்க எப்படி தலைவனா இருப்பீங்க? அப்போ ஆக மொத்தம் இந்த 26 தேர்தல் அப்படிங்கிறது யாரோ ஒருவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசியலா தான் 26 தேர்தல் முடியும். மிக மிக நிச்சயமாக அவ்வாறான ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல். 2026 தேர்தல் என்பது மற்றும் ஒரு தேர்தல் அல்ல. அது ஒரு மாபெரும் போர். இதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமா, அல்லது திமுகவுக்கும் தாவேகாவிற்குமா, அல்லது அதிமுக பாஜக தாவேகா ஒன்றிணைந்த ஒரு அணிக்கும் திமுக இருக்குமா, அதெல்லாம் தாண்டி இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பால்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சில சக்திகளுக்கும் நடக்கக்கூடிய போர். அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சி வயப்படாமல் மக்கள் இந்த தேர்தலை அணுக வேணும். ரொம்ப தீர்க்கமாக அணுகணும். ரசிக மனநிலையில் மக்கள் இந்த தேர்தலையும் அவ்வாறே அணுகுவார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு பெரும் சவாலை, பெரும் துயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படும்.